ஓம் அகத்தீசாய நம, ஓம் அகத்தீசாய நம, ஓம் அகத்தீசாய நம. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். சிந்தனையை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த எந்த இது போன்ற குற்றத்தை மன்னித்தல், யாரேனும் இடையே பேசினால் தாங்க முடியாத துன்பம், என்னைக்கு சிந்திக்க சிந்திக்க தீயினால் சுட்டப்புன்னு உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டப்படுன்னா. நீங்கள் மனசில் புண்படுத்தக்கூடிய, நினைக்கும் போதெல்லாம் வருத்தப்படக்கூடிய சொன்னாலும் சான்றோர்கள் என்ன செய்வார்கள், அதை அப்படியே மறந்து விடுவார்கள். அந்த மறக்க குணம் எப்போ வந்ததுன்னா, என்ன ஆச்சரியம், இவ்வளோ பண்பு வந்தது எப்போ வந்ததுன்னா, திருவள்ளுவர் துணை இல்லாமல், ஞானிகள் ஆட்சி இல்லாமல் அந்த பண்பு வரவே வராது. நான் சிந்திக்கும் போதெல்லாம் கோபம் வந்துக்கிட்டு இருக்கும், மனசிலே வச்சுருக்கணும். அப்போ ஞானிகளை கேட்கணும், சாதாரண மனுஷனை விட நான் கேவலமாக இருக்கேன், ஏன் இந்த மனசு எனக்கு கொடுத்துருக்குறேன், பழிவாங்க உணர்ச்சி இருக்குது, போடா அன்னைக்கு பேசுகிறான், போட ஏன் மறுபடியும் சிந்திக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு திருவள்ளுவர் துணை இல்லாமல் வரவே வராது. எப்போ என் திருவள்ளுவர் துணை வரும், நான் அப்படியே போராடிட்டு இருக்கணும், தொடர்ந்து போராடிக்கிட்டே வரணும், மாணவோட போராடணும். என்னப்பா இன்னும் மனசு தெளிவடையலை, இன்னும் வன்மனை இருக்குது, இன்னும் கோபமாக பேசுகிறேன், பெருமான புண்பட பேசிக்கிட்டு இருக்கிறேன், இதிலேருந்து நான் எப்படி விடுபட போகிறனோ, இந்த பாவியை நீ தான் அருள் செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தினம் போராடிட்டு இருக்கணும். சரி, மனசோட போராடிட்டு இருக்கிறோம், இது யார் ஆசை இருந்தால் சரிப்படுத்த முடியும்? மனசோட போராடி மனசை பக்குவப்படுத்தணும், மனசை பக்குவப்படுத்திக் கொள்ளணும் அப்படி நினைப்பு வர்றதே திருவள்ளுவர் துணை தான். பூஜை செய்தால் தான் இந்த உணர்வு வரும். மனசை பற்றி புரிந்துக்கணும், இன்னும் கொனைக்கேடு இருக்குது, இழந்து விடுபட வேண்டும், இன்னும் காமவெறி இருக்குது, கொடுமையால் நாம் இன்னும் லோபித்தனம் இருக்குது, இழந்து விடுபட வேண்டும் என்று பூஜை செய்தால் தான் அந்த உணர்வு வரும். இழந்து விடுபடணும், விடுபடாமல் ஞானி கடவுத்தன்மை அடைய முடியாது, கொனைக்கேடு இருந்து அருள் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி தினம் பூஜை செய்கிறோம். பூஜை செய்ய தான் கொனைக்கேடு பற்றி உணர முடியும். நம்மகிட்ட என்ன கொனை இருக்கு, நாங்கள் இருக்கா, போய் சொல்கிறோமா, இல்லை லோபித்தனம் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது பிறகு மாதிரி குற்றம் கண்டுக்கிட்டே இருக்கிறோமா, குற்றம் பண்ணிக்கிட்டே இருக்கும். நல்ல எந்த செயலை பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கும், அப்படி ஒரு குணம் இருக்கும். நல்ல செயலை நல்லதே அவனுக்கு தெரியாது, குறை கண்டதுலேயே கண்ணு கட்டுமா இருப்பான். சரி, இதுலேருந்து எப்படி விடுபடுறது, இயல்பு தான் எல்லாத்துக்கும் உள்ளது. எல்லாம் எப்படி விடுபடுறதுன்னா, தினம் பூஜை செய்தால் பிறமே கொடை காண மாட்டான். அதே சமயத்தில் மன்னிக்கு மனப்பான்மை உண்டாகும். இந்த மன்னிக்கு மனப்பான்மை எப்போ வரும்னா, தலைவன் ஆசை இல்லாமல் வராது.